பிப்ரவரி 10. இன்றைய புனிதர் தூய ஸ்கொலாஸ்டிகா. நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். இயேசு. வாழ்க்கை வரலாறு. ஸ்கொலாஸ்டிகா பி. 480ஆம் ஆண்டு இத்தாலியில் பிறந்தார். இவருடைய உடன்பிறந்த சகோதரர் தூய பெனடிக் ஆசிர்வாதப்பர் என்பவர் ஆவார். ஸ்கொலாஸ்டிகாவும் ஆசிர்வாதப்பரும் இரட்டை குழந்தைகள் என்பது இன்னொரு முக்கியமான விஷயம். ஸ்கொலாஸ்டிகாவின் குடும்பம் மிக வசதியான குடும்பம். பெற்றோரின் இறப்புக்கு பிறகு எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு மொண்டே காசினோ என்ற இடத்தில் இருந்த ஒரு துறவற மடத்தில் துறவியாக சேர்ந்தார். இவருடைய சகோதரர் ஆசிர்வாதப்பரோ உரோமை நகருக்குச் சென்று மேற்படிப்பை கற்றுக்கொண்டு சுபியாக்கோவு என்னும் இடத்தில் துறவற சபையை நிறுவினார். இது ஸ்கொலாஸ்டிகா இருந்த துறவற மடத்திற்கு வெகு அருகில் இருந்தது. ஸ்கொலாஸ்டிகாவும் ஆசிர்வாதிப்பரும் ஒருவர் மற்றவர் மீதான சகோதர பாசத்தில் மிகச் சிறப்பாக வளர்ந்து வந்தார்கள். அவர்கள் இருவரும் ஒவ்வொரு ஆண்டும் தவக்காலத்திற்கு முன்பாக ஒரு நாள் கூடி அன்றைய நாள் முழுவதும் ஆன்மீக காரியங்களை குறித்தும் சபையின் செயல்பாடுகள் குறித்தும் மணிக்கணக்காக பேசிவிட்டு அதன் பிறகு தங்களுடைய துறவற மடத்திற்கு போய்விடுவார்கள். இப்படித்தான் ஒரு முறை அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருந்தபோது மாலை நேரம், அதாவது அவர்கள் இருவரும் பிரிந்து போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஸ்கொலாஸ்டிகாவுக்கு தன்னுடைய சகோதரனை விட்டு பிரிய மனமில்லை. ஏனென்றால் அவருடைய இறப்பு நெருங்கிய வந்துவிட்டது என்பதை உணர்ந்தார். அதனால் அவர் தன்னுடைய சகோதரனோடு இன்னும் சிறிது நேரம் பேச வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் அவரோ நேரம் கடந்து பேசுவது சபை ஒழுக்கத்திற்கு எதிரானது என்று சொன்னார். ஸ்கொலாஸ்டிகாவோ தன்னுடைய சகோதரோடு எப்படியாவது இருக்க வேண்டும் என்று நினைத்தார். அதனால் அவர் இறைவனிடம், என்னுடைய சகோதரன் இந்த நாள் முழுவதும் என்னோடு இருக்க வேண்டும், அதற்கு நீர்தான் வழிவகை செய்ய வேண்டும் என்று ஜெபித்தார். அவர் இவ்வாறு ஜெபித்த சில நிமிடங்களில் இறைவன் இடியுடன் கூடிய மழை பெய்யச் செய்தார். அதை கண்ட ஆசிர்வாதப்பர் அவரிடம், என்ன காரியம் செய்தாய்? எதற்காக இப்போது மழைக்காக ஜெபித்தாய்? நாம் இருவரும் இப்படி நேரம் கடந்து இங்கே இருப்பது நம்முடைய சபை ஒழுக்கத்திற்கு எதிரானது என்பது உனக்கு தெரியாதா என்றார். அதற்கு ஸ்கொலாஸ்டிகா அவரிடம், என்னுடைய இறப்பு நெருங்கி வருவதை நான் உணர்ந்தேன். அதனால் நீ என்னோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். இதை நான் உன்னிடத்தில் சொன்னபோது நீ அதற்கு செவிமடுக்கவில்லை. ஆனால் இறைவன் என்னுடைய குரலுக்கு செவி மடுத்தார் என்றார். அவர் இவ்வாறு சொன்னதை கேட்ட பின்பு ஆசிர்வாதப்பரால் ஒன்றும் பேச முடியவில்லை. அதன் பிறகு அந்த நாள் இரவு முழுவதும் ஆன்மீக காரியங்களை குறித்து பேசினார்கள். பொழுது விடிந்ததும் இருவரும் தங்களுடைய துறவற மடத்திற்கு திரும்பிச் சென்றார்கள். இதற்கு பின் ஒரு சில நாட்கள் கழித்து ஆசிர்வாதப்பர் தன்னுடைய துறவற மடத்தில் இருந்த ஆலயத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தபோது ஸ்கொலாஸ்டிகாவின் ஆன்மா புறா வடிவில் விண்ணகத்திற்கு ஏறிச் சென்றதை உணர்ந்தார். எனவே அவர் தன்னுடைய சகோதரி இறந்துவிட்டார் என்பதை உணர்ந்து அவர் இருந்த துறவற மடத்திற்குச் சென்று அவரை நல்லடக்கம் செய்தார். ஸ்கொலாஸ்டிகா இறந்த ஆண்டு 543 ஆகும். கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். தூய ஸ்கொலாஸ்டிகாவின் விழாவை கொண்டாடும் நாம் அவரிடமிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என்று சிந்தித்து பார்த்து நிறைவு செய்வோம். சகோதர சகோதரிகளிடத்தில் அன்பு. தூய ஸ்கொலாஸ்டிகாவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் நம்முடைய சகோதர சகோதரிகளிடத்தில் நாம் கொள்ள வேண்டிய அன்புதான். அவர் தன்னுடைய சகோதரரை அளவு கடந்த விதத்தில் அன்பு செய்தார். அவரை போன்று நம்முடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த கிராமத்திற்கு அருகில் இருந்த மலையின் உச்சியில் பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் இருந்தது. அந்த கோவிலுக்கு ஒவ்வொரு நாளும் ஏராளமான மக்கள் வந்து போவார்கள். ஒரு நாள் அந்த கோவிலுக்கு ஒரு பணக்காரர் வந்தார். அவர் மலையடிவாரத்திலிருந்து உச்சிக்கு ஏறினார். அவரால் கொஞ்ச தூரம் ஏறுவதற்கே மூச்சு வாங்கியது. அப்போது அவருக்கு ஒரு சிறுமி தன்னுடைய முதுகில் கால் ஊனமுற்ற தன்னுடைய தம்பியை தூக்கிக் கொண்டு வேக வேகமாக ஏறினாள். இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போன பணக்காரர் அந்த சிறுமியை நிறுத்தி, உன்னால் மட்டும் எப்படி முதுகில் ஒரு சுமையை தம்பி வைத்துக்கொண்டு இந்த மலையில் இவ்வளவு சீக்கிரமாக ஏற முடிகின்றது என்று கேட்டார். அதற்கு அந்த சிறுமி, என் தம்பி இவனை நான் மிகவும் நேசிக்கின்றேன், அதனால் இவன் எனக்கு சுமையை தெரியவில்லை என்று சொல்லிவிட்டு வேக வேகமாக மலை ஏறினாள். ஆம், அன்பிருந்தால் யாரும் எதுவும் நமக்குச் சுமையாய் தெரியாதுதானே.
ஆகவே தூய ஸ்கொலாஸ்டிகாவின் விழாவை கொண்டாடும் நாம் அவரை போன்று நம்முடைய சகோதர சகோதரிகளிடத்தில் உண்மையான அன்பு கொண்டு வாழ்வோம். நம்மிடம் இருக்கும் பிணக்குகளை வேறறுத்து ஒற்றுமையாய் வாழ்வோம். அதன் வழியாய் இறையருள் நிறைவாய் பெறுவோம். புனித ஸ்கொலாஸ்டிகா ஜெபம். பொதுவான வேண்டுதல். புனித ஸ்கொலாஸ்டிகாவே, இறைவனின் குரலுக்கு செவிசாய்த்து ஆன்மீக வாழ்வில் அதிகம் கவனம் செலுத்தி தவ முயற்சிகள் வழியாக இறைவனை சொந்தமாக்கிய தூயவரே, நீர் தம் சகோதரர் புனிதர் பெனடிக்டுடன் இணைந்து இறைவனை தேடியது போல நாங்களும் எப்பொழுதும் கடவுளின் திருவுளத்தை அறிந்து அதில் நிலைத்திருக்க உமது பரிந்துரையால் எங்களுக்கு அருளை பெற்று தாரும். குறிப்பாக இங்கு உங்கள் தேவைகளை சொல்லவும் என்ற இக்கட்டான நேரத்தில் உமது துணிவையும் இறை நம்பிக்கையையும் எங்களுக்கு தந்து விண்ணகத்தை நாங்கள் சுதந்தரித்து கொள்ள வழி நடத்துமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சிறப்பு ஜெபம். மழை புயல் ஆபத்து நீங்க. புனித ஸ்கொலாஸ்டிகா, இறைவனின் வல்லமையால் இயற்கையை அமைதிப்படுத்தியவரே, எங்கள் பகுதியில் உள்ள புயல், மழை மற்றும் இயற்கை சீற்றங்களின் ஆபத்து நீங்கவும் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கவும் உமது ஜெபத்தால் கடவுளிடம் பரிந்து பேசும். ஆமென். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையில் இருந்து எங்களை இரட்சித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். தின பிரார்த்தனைகளுக்காக லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும்.